கேரளா லாட்ரி 29ஆந்தேதி. 29ஆந்தேதியில் நம்ம இவங்ககிட்ட ஒரு சின்ன ஃபார்முலா எப்போயுமே டிஏபிசி 4 நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்முலா படி இது டி, இது பி, ஏவும் சியும் 3 டிஜிட்டில் எடுக்கணும். அப்படி 3 டிஜிட்டில் எடுக்கும்போது இது ஏ, இது சி, சரிங்களா? 54 5 4 அப்போது 7 5 6 4 இது வந்து டிஏபிசி. இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்படி வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் இன்றைக்கி இது அமையுமா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. 564 ஏபிசியில் வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 524 வாய்ப்பு இருக்குது. இப்போது இவங்க கொடுத்துருக்க கெஸ்ஸின் படி 8 1 7 வந்து ஏல உட்காரணும். 3ல் ஒரு டிஜிட் வந்து ஏல உட்காரணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 8 வந்து ஏல உட்காந்துச்சுன்னா இந்த 5 சியில் உட்காரணும். இந்த 6 பியில் உட்காரணும். அப்போ 865 தான் ஏபிசி இன்றைக்கி, சரிங்களா? இன்றைக்கி எனது கணிப்பில் வர்ற நம்பர் வந்து 865. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். இன்றைக்கி கேரளா லாட்ரி 29ஆந்தேதி. 29ஆந்தேதியில் நம்ம இவங்ககிட்ட ஒரு சின்ன ஃபார்முலா எப்போயுமே டிஏபிசி 4 நம்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்முலா படி இது டி, இது பி, ஏவும் சியும் 3 டிஜிட்டில் எடுக்கணும். அப்படி 3 டிஜிட்டில் எடுக்கும்போது இது ஏ, இது சி, சரிங்களா? 54 5 4 அப்போது 7 5 6 4 இது வந்து டிஏபிசி. இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்படி வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் இன்றைக்கி இது அமையுமா அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. 564 ஏபிசியில் வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 524 வாய்ப்பு இருக்குது. போது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 8 வந்து ஏல உட்காந்துச்சுன்னா இந்த 5 சியில் உட்காரணும். இந்த 6 பியில் உட்காரணும். அப்போ 865 தான் ஏபிசி இன்றைக்கி, சரிங்களா? இன்றைக்கி எனது கணிப்பில் வர்ற நம்பர் வந்து 865. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.